காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலையில் இருக்க தென்னங்கூர் கிராமத்தில் தான் தென்னங்கூர் பாண்டுரங்க திருக்கோவில் இருக்கு. இந்த நகரம் மீனாட்சி அம்மனோட பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படுது. தென்னங்கூர் பாண்டுரங்க கோவில் பாண்டுரங்கனுக்கும் அவரது மனைவி ருக்மாயிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த கோவிலோட மத முக்கியத்துவம், தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் பாண்டுரங்க கடவுள் மற்றும் ருக்மாயி ஆகியோரின் தெய்வீக சிலைக்காகவே உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை தன் பக்கம் இருக்குது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பந்தலூர்லேருந்து கொண்டு வந்த சுவாமி ஹரிதாஸ்கிரி என்பவரால் தான் இந்த கோவிலோட பிரதான சிலை நிறுவப்பட்டது. இந்த கோயிலில் அக்யுத்ராஜ பெருமாள் சிலை உள்ளது. இது இந்தியாவோட அரிய கண்டுபிடிப்பாக கருதப்படுது. இந்தியாவில் உள்ள வேற எந்த கோயிலுமே அக்யுத்ராஜ பெருமாள் சிலை இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சிலைகள் பிரம்மாண்டமானதாகவும் நேர்த்தியானதாகவும் வண்ணமயமான ஆடைகள் மற்றும் அழகான நகைகளோட மிகுந்த உற்சாகத்துடனும் ஆவியுடனும் அலங்கரிக்கப்படுது. அழகாக அலங்கரிக்கப்பட்ட சிலைகளை கண்ணால காணும் போதே கண்களுக்கு விருந்தளிக்கிறதா இருக்கு. சிலைகளோட திகைப்பூட்டும் அழகுல பலரும் மெய் சிலிர்க்கிறாங்க. சர்வ வல்லவரின் ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்லை, கோவிலோட சூழ்நிலையில இருக்க மந்திர அதிர்வுகளும் பக்தர்களை மெய் சிலிர்க்க வைக்குது. ஆர்த்தடாக்ஸ் சம்பிரதாயம் மற்றும் பஜனை சம்பிரதாயத்தோட அழகான இணைப்பை இங்க பார்க்கலாம். புதுமண தம்பதிகளை இறைவன் ஆசீர்வதிப்பதா நம்பப்படுவதால பெரும்பாலான குடும்பங்கள் கோயில் வளாகத்தில் உள்ள மகா மண்டபத்துல தான் தன்னோட திருமணத்தை தேர்வு செய்யறாங்க. பாண்டுரங்க பகவான் விசேஷ சமயங்களில் பல்வேறு வடிவங்களில் தோன்றுவதா நம்பப்படுது. தென்னங்கூர் பாண்டுரங்க ஆலயம் பக்தர்கள் மைல் தூரம் பயணம் செய்து வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு மகத்தான மத மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. மங்களம் விட்டலேசாய யோகிஹிருத் பத்மவாசினே பீமதீர நிவாசாய பாண்டுரங்காய மங்களம். ராதே கிருஷ்ணா. பூலோக வைகுண்டம் இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரம். குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான். உலகம் பூரா பஜனை பாடி நாம சங்கீர்த்தனத்தை ஸ்தாபிச்சு அவர் பிறந்த ஊரான இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்துல தர்மங்கள் நடக்கக்கூடிய அதி அற்புதமான ஆசிரமத்தையும் நித்தியம் ஒரு 100 பேருக்கு அன்னதானம், பசுமாடுகள், கோஷாலைகள் என அற்புதமான ஆசிரமத்தையும் பாண்டுரங்கனுக்கு என அதி அற்புதமான ஆலயத்தையும் பக்தர்களுக்காக வேண்டி அமைச்சு கொடுத்திருக்கார். ஒரு நாம சங்கீர்த்தனத்தால ஒருத்தரால என்ன சாதிக்க முடியுங்கிறதுக்கு தென்னாங்கூர் ஒரு சாட்சி. விஷ்ணு அலங்கார பிரியா, பாஸ்கரன் நமஸ்கார பிரியா, சிவன் அபிஷேக பிரியா. நித்தியம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிடணும். சூரியனை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும். அதனால்தான் சூரிய நமஸ்காரம் என நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துருக்கா. அது போல பெருமாளை பொறுத்த வரைக்கும் நித்தியம் ஒரு அலங்காரம் மாத்திரணும், அப்படின்னா ஒரு கோபம் வந்துடும். அதனால இந்த தென்னாங்கூருடைய ஸ்பெஷாலிட்டியே பெருமாளுக்கு இங்க விதவிதமான அலங்காரங்கள். 2 கையும் இடுப்புல வச்சு நிக்கிற பாண்டுரங்கனை இன்னைக்கு நாம ராஜ அலங்காரத்துல துவாரகை கண்ணன் போல நீலமேக சியாமலனாக கண்ணனாக சேவிச்சோம். கிருஷ்ண ஜெயந்திகள்ல 2 கையும் இடுப்புல வச்சு நிக்கிற பாண்டுரங்கன் தான் வேணுகோபாலனாக, பின்னை மர கண்ணனாக, காளிங்க நர்தன அலங்காரத்துல 12 அடி பெருமாள் 2 அடி குழந்தையா மாறிடுவார் காளிங்க நர்தன அலங்காரத்துல. இது போல புரட்டாசி சனிக்கிழமைகள்ல வந்தா குலதெய்வம் ஏழுமலையானாக அந்த திருப்பதி மலை மேல பெருமாள் எப்படி இருப்பாரோ அது போல் அலங்காரம். பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாசனாக வைகுண்ட ஏகாதேசிகள்ல நின்றுகிற பெருமாள் சயனிச்சென்றுவார் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மேல பள்ளி கொண்டது போல் அலங்காரம். இது போல பெருமாளுக்கு இங்க விதவிதமாக அலங்காரங்கள். வரிசையில பக்தர்களாகிய உங்களுக்குள்ள ரொம்ப புண்ணியம், இன்னும் சொல்ல போனா அதிர்ஷ்டம். அவாவா இல்லத்திலிருந்து பெருமாளை சேவிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அவசியம் எல்லாரும் தென்னாங்கூர் வாங்கோ. பாண்டுரங்கன் ரகுமாய் அனுகிரகத்தை பெற எல்லாம் தென்னாங்கூர் வாங்கோ. ராதே கிருஷ்ணா. அதே போல இந்த ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் போல சித்திரங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல இந்தியால இன்ட்ரடியூஸ் பண்ணது குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் தான். தண்டாகார விமானம்னு சொல்லக்கூடிய 120 அடி உயரம் விமானம். திருப்பதியில ஆனந்த நிலைய விமானம்னு சொல்லுவா. தென்னாங்கூர்ல இது தண்டாகார விமானம். ஒரிசா பூரி ஜெகநாதன் ஸ்டைல் கோபுரம். இது தமிழ்நாடு ஸ்டைல்ல 4 ராஜகோபுரங்களோடு இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரம் அமையப்பட்டிருக்கு. அவசியம் வாங்கோ எல்லாரும் பாண்டுரங்கனை சேவிக்க. ராதே கிருஷ்ண. தென்னாங்கூர் க்ஷேத்திரம் ஒரு சின்ன கிராமம்.
காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி போற வழியில, அதாவது வந்தவாசிக்கு ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னாடி அமைந்திருக்கக்கூடிய வெண்கொள்றம் என்ற மலைக்கு பக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த தென்னாங்கூர் ஆலயம், தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோவில். பக்தர்கள் அவசியம் சேவிக்க வாங்கோ. ராதே கிருஷ்ணா.